யாருக்காவது நான் பேசுற இந்த வீடியோ இங்கிலீஷ்ல ஓடுற பட்சத்துல இங்கிலீஷ்ல ஓடுற இந்த வீடியோவை எப்படி தமிழுக்கு மாத்தணுங்கிறத கீழே விஷுவல்ல நாங்க காமிச்சிருக்கிறோம். அந்த விஷுவலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே மாதிரி நீங்களும் அழகா தமிழ்ல மாத்திட முடியும். 2026ல இப்போ வந்த ஷெல்டர்ங்கிற ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆக்ஷனுக்கு பஞ்சமில்லாத படம், தரமா இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாருமே இல்லாத ஒரு தம்மா தூண்டு தீவுல வேலை செய்யாத ஒரு லைட் ஹவுஸ்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சிட்டி பக்கமே போக மாட்டான். ஆனா இங்க இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. எப்பயாவது ஒரு போட்டு வரும். இவருக்கு தேவையான சாமான்களை சிட்டில இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறது தான் இவங்க வேலை. ஒரு அங்கிள் அப்புறம் ஒரு பொண்ணு. பெரிய போட்ல இங்க வந்த பிறகு கரைக்கு போறதுக்கு சின்ன போட்ல மாறி ஆகணும். ஏன்னா பெரிய போட்டு கரை வரைக்கும் போகாது. ஒரு துடுப்பு போட்ல தான் அந்த பொண்ணு வருவா. வேண்டிய ஐட்டங்களை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவா. புது பெட்டியை வச்சுட்டு பழைய பெட்டியை எடுத்துட்டு போகும்போது அவனுக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு போறது இவளோட வழக்கம். தூரமா இருந்து தான் அந்த பொண்ணை பார்ப்பான். ஒரு நாயையும் வளர்த்துட்டு இருக்கிறான். படகு ஓட்டுறவர் கூட அந்த அங்கிள் கூட தூரமா இருந்து இவனை கவனிக்கிறாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து போன பிறகுதான் இவன் அங்க வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற சரக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவ வச்சுட்டு போன அந்த கிஃப்ட்டை இவன் ஒன்னும் பெருசா மதிக்கிறாப்ல தெரியல. ஒரு மாதிரி தனிமையில தான் வாழ்றான், தனிமையிலேயே தான் இருக்கிறான். ராத்திரி ஆனா நல்லா குடிக்கவும் செய்வான். பல நாள் தூக்கம் இல்லாம இருந்திருக்கான் போல. ஒரு மாதிரியா தான் சைக்கோ மாதிரி இவனை காட்டுறாங்க. அன்னைக்கு காலையில நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார் தலைவர். லேட்டா தான் எந்திரிப்பாப்ல. 2 தடவை இருமிட்டு மறுபடியும் படுத்துக்கிறார். ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் காத்து புயல் எல்லாம் பலமா இருக்குது. அங்கிள் சீக்கிரம் வந்துரு, புயல் காத்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாப்ல. இந்த பொண்ணு துடுப்பு படகுல அங்க இருந்து சரக்கு டெலிவரி பண்றதுக்காக இங்க வரா. இவர் கொஞ்சம் லேட்டா தான் இன்னைக்கு எந்திரிக்கிறார். கதவை தட்டுற சத்தத்தை கேட்டுட்டு உள்ள வரார். பார்த்தா வெளியில வந்து பார்த்தா இவதான் சரக்க வாங்கிட்டு இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த போறாப்ல. இவ காலை குறுக்கால விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்காக கிஃப்ட் வச்சிட்டு இருக்கிறேன், வாங்க மாட்டேங்கிறீங்க, இந்தாங்க கிஃப்ட், சிட்டி பக்கமே வர மாட்டேங்கிறீங்க, நாங்க ஏதோ உங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தா ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டீங்களான்னு கோவப்படுறா. இவன் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான் சிடுமூஞ்சி மாதிரி. காலை தட்டி விட்டுட்டு ஒன்னும் தேவையில்லை போ அப்படின்னு கதவை சாத்திடுறான். இவளுக்கு கொஞ்சம் கோவம் தான். உன்னை பார்த்து எனக்கு ஒன்னும் பயம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு இங்க இருந்து சீனை போடுவா. அங்கிள் அங்க இருந்து ஆறு அடிக்கிறாப்ல. மறுபடியும் கிஃப்ட்டை வச்சுட்டு அவ ஓடுறா. அவங்க கொண்டு வர சரக்கு மட்டும் வேணும், அவங்க வேணாமாக்கும். வேக வேகமா ஓடியாந்துட்டு இருக்கிறா. பார்த்தா புயல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. பெரிய படகு கண்ணா பின்னான்னு பயங்கரமா ஆடுது. புயல் நெருங்கி வருது போல பக்கத்துல. இவ துடுப்பு படகுல இப்ப பெரிய படகுக்கு போயாகணும். இவளும் கஷ்டப்படுறா, அவரும் கஷ்டப்படுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2 பேரும் பக்கத்துல நெருங்கி வராங்க. வரவழியிலேயே துடுப்பை விட்டுட்டா. ஒரு தள்ளுல அலை தள்ளி விட்டுருச்சு. அவ கீழே விழுந்துடுறா. துடுப்பு படகு கவுந்துருச்சு. ஏதோ அடறல் சத்தத்தை கேட்டுட்டு இவர் வெளியில எட்டி பார்த்தா படகு கவுந்துருச்சு. விருட்டுன்னு ஓடியாராரு. அப்போ வெளியில வச்சிருந்த அந்த கிஃப்ட் தூர வீசப்படும். ஓடியாந்து படகுல அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து கடல்ல லேண்ட் ஆறாரு பாருங்க. அருமையா இருக்கு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சரசரசரன்னு போறாரு. அவளோட காலை ஏதோ ஒரு வலையில மாட்டிக்கிச்சு போல. காப்பாத்துறதுக்கு பக்கத்துல நெருங்கி வந்துட்டார். அவ உள்ள திணறிக்கிட்டு இருக்கிறா. ஒரே ஜம்ப் பண்ணி நீந்தி போய் அந்த வலையில இருந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா மீட் எடுக்கிறாப்ல. ஆல்ரெடி அவ அதுக்குள்ள மயங்கிட்டா. கால் நல்லா மாட்டிக்கிச்சு. இது பத்தாதுன்னு அந்த பெரிய படகுல இருந்த அங்கிள் அவர் படகோட மூழ்கி உள்ள இறந்து போய் கிடக்கிறார். இந்த பொண்ணையாவது காப்பாற்ற முடிஞ்சதுன்னு நம்மளால காப்பாத்தி அவனோட படகுல ஏத்துறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை மேலே ஏத்தி இவனும் ஒரு வழியா மேலே ஏறிட்டான். ஏத்துனதும் முதலுதவி கொடுக்குறான். நல்லா நெஞ்சு அமுக்கி அமுக்கி ஒரு வழியா வாயில இருந்த தண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி காப்பாத்திடுறான். ஒண்ணு இல்ல அப்படின்னு பாசமா பிடிச்சுக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு திரும்ப முழிச்சு பார்க்கும்போது இவனோட பெட்ல படுத்து கிடக்குறா. நான் எங்க இருக்கேன், எனக்கு என்னாச்சுன்னு வழக்கம் போல ஆரம்பிக்கிறா. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு விசாரிப்பா. அவர் படகுல மூழ்கி இறந்துட்டதா வருத்தப்பட்டு சொல்லுவாரு. அதை கேட்டதா அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே செவத்த பார்த்தாப்புல படுத்துக்கிறா. அடக்கிக்கிட்டு அழுகிறா. பாவம். யாரு முன்னாடியும் தன் துக்கத்தை காட்ட விரும்ப மாட்டா போல. ராத்திரி அங்க படுத்து கிடக்க இவன் உட்காந்துட்டே கிடக்குறான். காலையில விடிஞ்சிருச்சு. சோஃபால படுத்தவன் எந்திரிச்சிட்டான். அந்த பொண்ணோட காலை செக் பண்ணி பார்த்தா நல்லா வீங்கி இருக்கு காலு. வீக்கத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு வெளியில போறாரு. ஆமா, போலீஸை கூப்பிடலையா, யாரையும் கூப்பிடலையா, ஏன் கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பா. அவன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா சரக்கு எடுத்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன இங்கேயே வச்சுக்கலான்னு பாக்குறியா, அதெல்லாம் முடியாது, என் குடும்பத்துல என்ன தேடுவாங்க அப்படின்னு சும்மா போய் சொல்லுவா. உனக்கு இருக்கிறது அந்த அங்கிள் மட்டும் தான். உங்க அம்மா நீ பிறக்கும் போதே இறந்துட்டா. உனக்கு அப்ப யாருன்னே தெரியாது, குடும்பம் குட்டின்னு எதுவும் கிடையாது. இந்த அங்கிள் தான் உன்னை பாத்துக்கிறாப்ல. இப்படி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாப்ல. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டா போல. பாவம். அங்கிள் மட்டும் தான். இப்ப அங்கிளும் செத்து போயிட்டதுனால இந்த பொண்ணு கிட்டத்தட்ட அனாத மாதிரி ஆயிட்டா. அதான் சொல்லிட்டு போறாப்ல போல. இவளுக்கோ பயம். இவன் ஏதாவது பண்ணிடுவானோ செஞ்சிருவானோன்னு பயம். ஏதாவது கிடைக்குமான்னு துத்தி முத்தியும் தேடி பாக்குறா. ஒரு கத்தி கிடைக்கும் ஒண்ணு. சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லி அந்த கத்திய எடுத்து தலவானு கடியில ஒளிய வச்சுக்கிறா. பை த டைம் நம்ம இங்க வந்துடுறாரு. என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறார். ராத்திரி அவளுக்கு ஏதோ கெட்ட கனவு போல. கனவுல ரொம்ப பிணாத்திக்கிட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டு ரொம்ப பயத்துல இருக்கான்னு கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லும் போது கத்தி எடுத்துட்டு கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறா. கனவு தான், ஒண்ணு இல்ல பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. கையை நீட்டதும் கத்தியை கொடுத்துடுறா. கத்தியை எப்படி பிடிக்கணுங்கிறத அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு கத்தியை நீயே வச்சுக்கணும் கொடுத்ததுனால இவளுக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் கிடைக்குது இவர் மேல. எப்படி பிடிக்கணும் எப்படி குத்தணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. காலை மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாரு. இன்னும் வீக்கம் குறையல. இந்த பொண்ணு உம்முனே கிடக்குறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. இவளை பாத்ரூம் கொண்டு போய் இவர் தான் உட்கார வைக்கிறாப்ல. ஏன்னா அவளால நடக்க முடியாதுங்கிறதுனால அவளுக்கு ரொம்ப வருத்தம் தான். அப்புறம் 2 பேருக்கு சேர்த்து அவரே சமைச்சு போட்டு அவருக்கு ஃப்ரீ டைம்ல ஓவியம் வரைகிறது தான் வழக்கம். டிராயிங் பண்ணுவாப்ல. அப்படித்தான் இப்ப அந்த நாய்க்குட்டியே டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறார். நாய் நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்த நாயை தான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறார். சாப்பிட செய்ய ரெஸ்ட் எடுக்க இப்படியே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் அவன் நகண்டு பீச் வரைக்கும் போகக்கூடிய லெவலுக்கு ஆயிட்டா. நாயை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பா. அதை இவர் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்புறம் இவரு தனியால உட்காந்து செஸ் விளையாடுறது வழக்கம். தனக்குத்தானே போட்டியா செஸ் நகர்த்திப்பாரு. வெள்ளக்காயும்
காயையும் அவர் தான் நகர்த்துவாரு, கருப்பு காயையும் அவர் தான் நகர்த்துவாரு. உங்க பேர் என்னன்னு கேட்டா கூட பேரெல்லாம் சொல்லி கூப்பிடணும்னு அவசியம் இல்ல, இப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்றாப்ல. என் அங்கிள் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, நாங்க 2 பேரும் மெரைன்ல ஒண்ணா வேலை பார்த்ததா சொல்றாரு. நாயோட பேர் என்னன்னு கேட்டா, நாய்க்கும் பேர் வைக்கலையா, ஜாக்னு இவளே ஒரு நல்ல பேர் வைக்கிறா. அப்புறம் எந்த காயை எங்க வைக்கணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது பிளாக் கியூனை F2ல வைங்க, செக் மேட் அப்படின்னு சொல்லுவா. சூப்பரா விளையாடுவ போலயே அப்படின்னு அவர் விசாரிப்பார். ஆமா நீங்க கேட்கல அதனால நானும் சொல்லலன்னு சொல்லும்போது, அப்போ ஒருத்தியான ஒரு ஆப்பனண்ட் எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாப்ல. காலை செக் பண்ணி பார்த்தா இன்னும் வீக்கம் குறையில, செப்டிக் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேட்கும்போது இல்ல வேண்டாம், நானே வேண்டிய ஐட்டத்தை வாங்கிட்டு வரேன்னு அவர் கிளம்பிடுறாரு. படகை தள்ளிட்டு போட்டை தள்ளிட்டு. இந்த பக்கம் இவ அவர் வரைஞ்சு வச்ச அந்த ஓவியத்தெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறா. அப்புறம் டிராயர் பேப்பருக்குள்ள ஒரு டிராக்குள்ள ஏதோ கிடக்குது குப்பை மாதிரி, அதுல ஒரு கிஃப்ட் ஒன்னு இருக்கும். குலுக்கி விட்டா உள்ள அப்படியே பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த பொம்மையெல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பைய பல வருஷம் ஆச்சு சிட்டி பக்கம் வந்து முதல் தடவை அவளுக்காக சிட்டி பக்கம் வரான். எங்க கேமரா இருக்குங்கிறத நல்லா பார்த்துட்டு கேமரால மூஞ்சியை காட்டாத மாதிரியே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா MI6ஓட தலைவரை ஒரு விசாரணை குழு உட்காந்து கழுவி ஊத்திட்டு இருக்குது. இந்த MI6 என்ன பண்றாங்கன்னா, நாட்டோட நலம் தான் முக்கியம், எல்லாரையும் அப்ப வேவு பாக்குறது நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி எல்லாரையும் வேவு பாக்குறதுக்காக, அதுவும் எந்த லெவலுக்கு வேவு பாக்குறாங்கன்னா, எவன் என்னாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு உட்பட அத்தனை டீட்டெயிலையுமே கேதர் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணி அதை வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஏஐயும் செட் பண்ணிருக்காங்க. அந்த ஏஐயோட பேரு தியா போல. அதுதான் இவங்க எல்லாரையும் கண்காணிக்குது போல. இதெல்லாம் பண்ணதுக்கு நீங்களும் உங்களை அப்ரூவ் பண்ண பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டரும் பதில் சொல்லியே ஆனோம் அப்படின்னு விசாரணை குழு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது. அடுத்து முத வேலையா பிரைம் மினிஸ்டரை பாக்குறதுக்காக போறாப்ல. பொதுவா இந்த மாதிரி அரசியல்ல பிரச்சனைகள் நடந்தா ரொம்ப சிம்பிளா பழிய ஒரு ஆள் மேல போட்டு அந்த ஆளை கழுவி விட்டுருவாங்க. இது MI6 மிஷன் இம்பாசிபிள் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, அதுல ஹீரோ வேலை பார்த்தது இந்த டிபார்ட்மெண்ட் தான். பயங்கரமான ஒரு உளவு அமைப்பு. அதோட தலைவர் வேற அவர் தெரிஞ்சுக்க மாட்டாரா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரே விசாரிக்கிறார். என்ன வழக்கம் போல ஒரு பலியாடை கொடுக்கணும், நானே பலியாடா இருந்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. சரி உன்னை வேலையை விட்டு தூக்குறாப்ல, வேலையை விட்டு தூக்குறேன், உன் அசிஸ்டன்ட் இப்போ வரைக்கும் தற்காலிக தலைவரா உட்கார வைக்கிறேன், அப்புறம் இந்த மேட்டர் எல்லாம் அடங்கின பிறகு அடுத்து ஒரு சூட்டபிளான தலைவரை உட்கார வைக்கலாம், அவ்வளவுதான் மேட்டர் ஓவர்னு அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் உளவு பிரிவோட தலைவரும் எப்படி அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி தியாங்கிற ஒரு ஏஐ பயன்படுத்தி சொந்த நாட்டு மக்களையே உளவு பாக்குறாங்கிற விஷயத்த யாரோ வெளியில லீக் பண்ணிருக்காங்க. அந்த ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த லீக்கை கண்டுபிடிக்கணும், இது பெரிய அவமானம். நீ இப்போ உன்ன வேலையில இருந்து ரிசைன் பண்றல, நீ அந்த லீக் யாரு என்னங்கிறத கண்டுபிடி, அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டையும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்மால அடுத்து ஒரு கடைக்கு போய் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்காப்ல, அவ போறதுக்கு ட்ரெஸ் இல்ல, அதனால ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவார். கரெக்டா அவர் கதவை திறந்து வெளியில போகையில வெளியில ஒரு பொண்ணு உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரீல்ஸ்ல இவரோட முகம் லைட்டா மாட்டிக்கிச்சுங்க. இதை இவர் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அந்த பக்கத்துல உளவமைப்புக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. இவன் ஒரு பெரிய டார்கெட் போல. தியா அலர்ட் பண்ணுது, ரொம்ப பெரிய டார்கெட் ஒருத்தவன பிடிச்சாச்சுன்னு. கண்ணில் இருக்கிற கருவிலிய மேட்ச் பண்ணி இவன் தான் அதுன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹை வேல்யூ டார்கெட். அல்ஜீரியா நாட்டுல இவங்க நாட்டு எம்பசி இருக்கும், தூதரகம். அந்த தூதரகத்துல இவன் பாம்பு போட்டிருக்கான் போல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸுக்கு அவன் மேல இருக்குது போல. இப்ப அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. பக்கத்துல இருக்கிற நம்ம டீமை உடனே அனுப்பி அவனை காலி பண்ணுங்க அப்படின்னு ஏதோ உத்தரவு போடுறாங்க. டீம் வரப்போது போல. அது தெரியாம இவங்க ஜாலியா பேசிட்டு பழகிட்டு இருக்காங்க. அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறா. நல்லா இருக்குன்னு சொன்னதும் இந்த தேங்க்யூ வெல்கம் இதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்ய மாட்டான், இப்ப செய்யறான். ஓரளவு அவன் நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டா. தானா வந்து சாப்பிடுறா. நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியில ஏதோ தண்ணியில ஏதோ வர சவுண்டு கேட்கும். உடனே இவன் பைனாகுலர்ல பாப்பான். பார்த்தா போட்டு தள்ளுறதுக்கு ஒரு டீம் வந்துட்டு இருக்குது. உடனே பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ, நான் இதை வந்துடுறேன்னு இவர் வெளியில போறார். அந்த குழந்தையும் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்குது. நாயை கூட வெளியில வர வேணான்னு உள்ளேயே ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போறார். அதுவும் ஒரு கத்தியை மட்டும் எடுத்துட்டு போறாப்ல. அவங்க துப்பாக்கி அது இதுன்னு ஏகப்பட்ட வெப்பன்ஸோட இறங்கி வர்றாங்க. பக்கா ஃபார்ம்ல 6 பேர் இறங்கிருக்காங்க. இவர் ஒரு கயரை பிடிச்சிக்கிட்டு அறுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறார். கரெக்டா அவங்க வரும்போது எதிர்பார்க்கிற இடத்துல ஒருத்தவன் வந்து நின்னதும் கயரை அறுத்து விட கட்டி வச்சிருக்கிற ஒரு கல்லு சரசரன்னு கீழே இறங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த ஒரு வலை ஒருத்தவனை அமுக்கி தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு ஆளோட சொல்லி முடிஞ்சிருச்சு. அடுத்து எல்லா பேரும் ராத்திரியில பாக்குறதுக்காக ஒரு முகமுடி மாட்டிருப்பாங்க. ராத்திரி இறந்தா அதனடா சிக்கல்னு ஃபுல்லா லைட்டை போட்டு விட்டு அவங்க எல்லாத்தையும் மாஸ்க கழட்ட வச்சிட்டாரு. ஏன்னா அதை போட்டுக்கிட்டு வெளிச்சத்துல பார்க்க முடியாது, கழட்ட வச்சிட்டாரு. ஒருத்தவன் கஷ்டப்பட்டு ஏறி மேல வருவான். அவனை விளக்கால ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு கொளுத்தி விட்டுறாரு. செத்து போயிட்டான். 3வது ஆளு வயித்துல ஒரு குத்தி தள்ளி விட்டாரு. அவனும் செத்து போயிட்டான். 4வது ஒருத்தன் கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள வருவான். நாய் உடனே கவிக்கிட்டு அவனை கடிக்க ஆரம்பிக்க துப்பாக்கி எடுத்து சுட்டு போட்டுறான். நாயை கொன்னுட்டான். பாத்ரூம் பக்கம் போகும்போது இவ கத்தி எடுத்துட்டு வருவா. கத்தியை புடுங்கி போட்டு பொண்ணை தூக்கிட்டேன் அப்படின்னு பொண்ணை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அடப்பாவிகளா பொண்ணை தூக்க வந்தீங்க. அடுத்து ஒருத்தவனை ஒரு கொக்கியில சொருகி கட்டி வச்சிட்டார். இன்னொருத்தன் துப்பாக்கியோட வருவான். ஒளிஞ்சிருந்து அவனை தாக்குறார். எப்படியோ அவனை
அவனை கண்ணா பின்னான்னு குத்தி தள்ளிடுறாரு. அவன் துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள துடுப்பை வச்சு கழுத்துல ஒரு சொறி அவனையும் கொன்னுறாரு. அப்புறம் அவனோட துப்பாக்கியை எடுத்துட்டு அவனை சுட்டுக் கொள்றாரு. அப்புறம் ஒண்ணுமில்லையேன்னு பொண்ணுகிட்ட விசாரிச்சுட்டு இங்கேயே இருந்த வந்துடுன்னு வேகமா மறுபடியும் ஓடுறாரு. இவளுக்கு ஒண்ணும் புரியாம அழுதுகிட்டு பயந்துகிட்டு இருக்கிறா. உள்ள வந்து பார்த்தா நாய் செத்து போச்சு. ஐயோ பாமேன்னு வருத்தப்படுறாப்ல. நாய் கிட்ட உன்னை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. அப்புறம் மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. வித் பேக்கேஜோட ஆஃப் ரிசர்வேஷன்ல இருக்கிறதா யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு பேட்டரி உட்பட எல்லாத்தையும் புடுங்கி போட்டுறாரு. என்ன பேசிக்கிட்டாங்கன்னு ஒன்னும் புரியல. கோடு வேர்டு மாதிரி பேசிக்கிறாங்க. நான் என்னாச்சுன்னு கேட்க செத்து போச்சு வா கிளம்பலான்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து காலி பண்ணிட்டு கிளம்பி போறாரு. பல வருஷமா அவர் இருந்த இடம் எல்லாத்தையும் ஒருத்தி செல்ஃபி எடுத்ததுல ஒரு ரீல்ஸ் பண்ணதுல எல்லாத்தையும் இவர் இழக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த பக்கம் ஆல்பா டீம் என்னாச்சு முடிஞ்சான்னு விசாரிச்சா ஆல்பா டீம்ல பதில் சொல்றதுக்கு யாருமே இல்ல. எல்லாரையும் அவன் கொண்டுட்டான் போல. யார் இவன் பயங்கரமான ஆளா இருக்கிறான். இவனை நம்ம ஆல்பா டீமாலாம் கொல்ல முடியாது. வேற யாராவது ஒரு அசாசினேஷன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ண ஒருத்தவன் இருக்கிறான் போல. அவனை களத்துல இலக்கி விட சொல்றாங்க. கூடவே அந்த பொண்ணு யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க உத்தரவு போடுறா ஒருத்தி. ஒரு டீமால முடியாதத இந்த தனி மனுஷனால முடியுமா? அவன் அங்கிட்டு ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அலர்ட் அடிக்குது. பார்த்தா ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க போல. வேலை இவனுக்கு அசைன் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை போடுற வேலை. நம்ம ஹீரோ யாரு என்னன்னு இவங்களுக்கு இப்ப சரியா தெரியல. ஃபர்ஸ்ட் ஒருத்தனா இருக்கும்னு நினைச்சாங்க. ஒரு ஆல்பா டீமையே காலி பண்ற ஆளா இருந்தா பெரிய ஆளா இருக்கும்னு இப்ப அவங்களோட முடிவை மாத்திக்கிறாங்க. இன்னும் பெட்டரான ஒரு ஆளை களத்துல இறக்குறாங்க வேட்டையாடுவதற்காக. அதுக்குள்ள இவங்க சிட்டி பக்கம் வந்து இறங்கியாச்சு. இவருக்கு ஏதோ அடிபட்டு இருக்குது போல. கையில ஃபுல்லா ரத்தம். ஒன்னும் பிரச்சனை இல்ல வான்னு கூட்டு போறாப்ல. அந்த பொண்ணு ரத்தம் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறா. மலை மேல ஏறி காட்டு பக்கம் போயிட்டு இருக்காங்க. காட்டு பக்கம் சில வீடுகள் இருக்குது. என் பின்னாடியே வான்ட்டு இவர் துப்பாக்கியோட முன்னாடி போறாரு. செக் பண்ண போறேன்னு உள்ள போனவன் சாவி எடுத்து வீட்டை திறந்து ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன்ட்டு கிளம்புறான். சுட தெரியுமான்னு கேட்க அணில வேட்டையாடி இருக்கிறாளா. அவகிட்ட துப்பாக்கி கொடுத்து நல்ல டைட்டா புடி, இது வழியா பாரு, ட்ரிகர் அழுத்து, ட்ரிகர் தொட்டாலே சுடுறாப்ல இருக்கும், சென்சிட்டிவா இருக்கும், செவத்தை ஒட்டி நின்னுக்கோ அப்படின்னு அட்வைஸ் போட்டு போறாரு. அவ சொன்ன எதையுமே சரியா செஞ்சாப்ல தெரியல. ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போறான் போல. சின்ன பேக் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். அதுல ஏகப்பட்ட டூல்ஸ் வச்சிருக்கான் போல. இந்த மாதிரி கதவை திறக்கிறதுக்கு வசதியா திறந்து உள்ள வந்துட்டான். டூல்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துலயே மறுபடியும் வச்சு உள்ள சொருகிட்டான். நம்மளால உள்ள டிராயரா ஏதோ தேடிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான் போல. அப்பா துப்பாக்கியோட இந்த பக்கம் வந்து நிக்கிறார். ஒழுங்கா போயிருன்னு மிரட்டுறாரு. ஆனா பின்னாடியே துப்பாக்கியோட இந்த பொண்ணு வந்து நிக்கிறா. துப்பாக்கியை கீழே இறக்குங்க சார் அப்படின்னு சொல்லி. அப்பா பயந்துட்டாப்ல. சரி பயப்படாதீங்க, மெதுவா துப்பாக்கி இறக்குறேங்கிறாப்ல. அவருக்கு அடிபட்டு இருக்குது, உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்கறா. துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு கேட்கறது ஹெல்ப். இந்த பக்கம் பார்த்தா இவங்க கருவிலியை பிடிச்சு இன்னார்தான் அப்படின்னு நினைச்சாங்க இல்ல, திமிரின்னு ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அவனோட போட்டோ பார்த்தா நம்மளோட போட்டோவே கிடையாது. யாரோ டேட்டா பேஸ்லயே சில டீடைல்ஸா மாத்தி இருக்காங்க. யாரோ ஒரு ஆளுக்கு வேற ஒரு அடையாளத்தை கொடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, கேமரால இன்னாரு டிடெக்ட் செய்யப்பட்டா அவரோட அடையாளத்தை மாட்டி இன்ன ப்ரொஃபைலோட கனெக்ட் பண்ணி விடுன்னு கோடிங் எழுதிருக்காங்க. இந்த வேலையை பண்ணவங்க யாரோ அவங்க அந்த கோடை செல்ஃபா இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்படும் போது டெலிட் செய்யறத அந்த கோடு எழுதி வச்சிருக்காங்க. சோ எல்லாம் செல்ஃப் டெலிட்டட் கோடு. இவங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்க மறக்க நினைக்கிற அந்த ஆளோட பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. மைக்கேல் மேஷனா அவரோட பேரு. நம்மள ஒருத்தன சிஸ்டம் சொல்லுதுன்னு சொன்னதும் அந்த அம்மாவுக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்குது. எந்த டீடைலுமே இல்ல. அனாத பையன் போல. இதுக்கு முன்னாடி SBS ஆபரேட்டரா வேலை பார்த்திருக்கான். ஒரு பெரிய உளவு அமைப்புக்காக ராணுவத்துக்காக 10 வருஷம் வேலை பார்த்திருக்கான். அப்புறம் இவங்களுக்காக வேலை பார்த்திருக்கான். இப்ப இந்த அம்மாவுக்கு டவுட்டா இருக்கு. யாரோ நம்ம சிஸ்டத்தை மனிபுலேட் பண்ணி நம்மள ஒருத்தனை நம்ம கையாலேயே கொலை செய்ய வைப்பதற்கு முயற்சி பண்ணி இருக்காங்க. யாரா இருக்கும்னு இந்த பொண்ணு யோசிக்குது. பொதுவா இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் என்ன மிஷன்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது டேட்டா பேஸ்ல இருக்கும். அப்படி அக்சஸ் பண்ண இந்த பொண்ணு முயற்சி பண்ணும்போது ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு வருது. அவன் இப்ப என்ன மிஷன்ல இருக்கிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சரி டிக் பண்ணிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு, தோண்டிக்கிட்டே இரு, ஏதாவது டீடைல் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு ஏதோ கால் வந்துதான். ஒரு பொண்ணு ஒரு பெரியவர் கிராமத்துக்குள்ள துப்பாக்கியோட வந்திருக்காங்கன்னு. அதை அந்த பொண்ணு அப்டேட் பண்ணுது. இந்த பக்கம் பார்த்தா உளவு அமைப்போட தலைவர் தான் சிஸ்டத்துல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்ததுமே அவர் போட்டோ, அந்த பொண்ணோட போட்டோ, உளவு அமைப்பு அவங்கள இப்ப பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தலைவரால பார்க்க முடியுது. ஏன் அவன் யாரு என்னங்கிறது நமக்கு டீடைலா தெரியணும். அவனை கொல்ல வேண்டாம், உயிரோட பிடிச்சி இழுத்துட்டு வரணும், நான் விசாரிக்கணும்னு அந்த அம்மா சொல்லுது. கொலை செய்யறதுக்கு ஒருத்தவன் அமிச்சமே அவன் என்னாச்சுன்னு கேட்க அவன் ஆல்ரெடி ஆந்திவே போயிட்டு இருக்கிறான் கொலை செய்யறதுக்காகங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு தலைவர் உடனே கண்ணா பின்னான்னு டைப் பண்ணிட்டு இருக்காரு கீபோர்டுல. எல்லா பேருக்கும் கோடு வேர்டு தான். அதுல ஒரு ஆளுகிட்ட மெசேஜ் போடுறாரு பாருங்க. இனிமே நீ எனக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும், மித்தவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தலைவர் மெசேஜ் போட்டார். இங்க உடனே நோட்டிபிகேஷன் வருது. தலைவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்ததுனால கொலை செய்ய போய்கிட்டு இருக்கிறவன் இனிமே தலைவருக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ணுவான். நீங்க திரும்ப நம்ம உளவு வேலை பார்க்க வந்ததுக்கு சந்தோஷம் அப்படின்னு மெசேஜ் போடுறான். ஆனா தலைவர் என்ன சேட்டை பண்றாரு பாருங்க. டார்கெட்டை பார்த்ததும் கொன்னுடு அப்படின்னு மெசேஜ் போடுறாரு. அடப்பாவி, இவன் தான் எதையோ மறைக்க பாக்குறானோ, அந்த பொண்ணை என்ன பண்ண அப்படின்னு அவர் கேட்பாரு. அதுக்கு ரிப்ளை என்ன வருதுன்னு பாருங்க. அவளையும் கொன்னுடுன்னு மெசேஜ் போடுறாரு தலைவர். அடா பாவமே, இங்க அடிபட்டு இருக்கிற இடத்துல அந்த அப்பா தையல் போட்டுட்டு இருக்கிறார். என்னால முடிஞ்ச அளவு தையல் போட்டிருக்கிறேன். ஆடுகளுக்கு பன்னிகளுக்கு தான் தையல்
போடுவாப்ல அந்த மாதிரி மன்னிச்சுக்கங்கறாப்ல. ஓகே தேங்க்யூ நாங்க கிளம்புறோன்னு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வண்டி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. சாவி ஃப்ரண்ட்ல தான் இருக்குன்னு அந்த அப்பா சொல்லுவாப்ல. அந்த குழந்தை பயப்படுறா, இவங்களுக்கு எதுவும் ஆயிடாது இல்ல, ஒன்னும் செய்ய மாட்டீங்களே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறா. உங்க பையன் எங்க அப்படின்னு அப்புறம் தான் அவர் விசாரிக்கிறார். பையன் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பான் போல, ஏதாவது முட்டாத்தனம் பண்ணியாடா அப்படின்னு விசாரிக்கிறாரு. திருட்டு முழிக்கிறான். போலீஸை கால் பண்ணிட்டதா சொல்லிடுறான். போலீஸ் வர அந்த சவுண்டு அலார்மிங் சவுண்ட் அடிக்குது. பொண்ணை உள்ளாடையே உட்கார சொல்லிடுறாரு. ஒரு 2 வண்டியில போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இங்க இருந்து போலீஸ்காரங்களுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. உளவு அமைப்பு எதுவும் செய்ய வேண்டாம், எங்கால வந்துட்டு இருக்கான்னு. போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்கும்போது போலீஸை பார்த்து எனக்கு பயம் இல்லைங்கிறாரு நம்ம பையன். அவசரப்பட்டு அப்பா கதவை திறந்துட்டு வெளியில ஓட பார்க்க அப்பா நெத்திலேயே சுட்டு கொண்டுறான் அந்த கொலைகாரன். இவன் நினைச்சு இந்த பையன் ஓடுவான் பாருங்க, பையனையும் சுட்டு கொண்டுருவாங்களோன்னு பையனை மட்டும் தூக்கி உள்ள கொண்டு வந்துறாரு. பையனை காப்பாத்திடுறாரு. போலீஸையே கண்ணா பின்னான்னு சுடுறான் அவன். இந்த அம்மா பதறுது, யாரா சுடுறது அப்படின்னு தெரியாம அந்த அம்மா பதறுது. கொலை செய்ய அமிச்சவங்கிட்ட கொலை செய்ய வேணான்னு அப்டேட் கொடுத்துட்டாங்க. பட் அதையும் தாண்டி தோட்டா வருதுன்னு தான் இவங்களுக்கு பயம். உள்ள வந்த போலீஸை அடிச்சு போட்டுறாரு. பின்னாடி வந்த போலீஸையும் அடிக்கிறார். ஆனா 2 பேரையும் கொலை செய்யல. அடுத்து வெளியில ஒரு போலீஸ் ஒரே கொத்துல மயக்கமடைய வச்சிடறாரு. அவர்கிட்ட இருக்கிற இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற கண்ணு எல்லாம் எடுத்துக்கிறாப்ல. ஒரு ஸ்ப்ரே வேற வச்சிருக்காங்க. ஸ்ப்ரே அதை அடிக்கிறாரு, கரண்ட் ஷாக் அடிக்கிறாரு. இப்படி போலீஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கடைசி போலீஸ் கையை தூக்கிடுவான். குர்ரா வண்டியன்னு சாவியை வாங்கிட்டு இவர் சாவி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். நம்ம அந்த கொலைகாரன் அமுச்சு விட்டோமே, அவன் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டா அவன் கம்யூனிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான், நம்ம அவனை கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இந்த அம்மா பதறுது. எதுக்கு அவன் ஆஃப் பண்றான் அப்படின்னு. ஏன்னா மேல இடத்துல இருந்து தலைவரே இப்போ என்கிட்ட தான் ஸ்ட்ரைட்டா அப்டேட் பண்ணணும், அவனை கொன்னுடுன்னு உத்தரவு போட்டதுனால அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இருக்கிற இந்த அம்மா பேச்செல்லாம் இவங்க கேட்பாங்களா என்ன, அந்த கூத்து தான் இப்போ போயிட்டு இருக்குது. வேகமா வண்டி ஓட்டிட்டு போக பின்னாடியே கொலை பண்றதுக்கு அவனும் விரட்டிக்கிட்டே வரான். வந்து என்னமா இடிக்கிறான் பாருங்க, கண்ணா பின்னான்னு சுடுறான். பின்னாடி இருந்து நங்கு நங்குன்னு இடிக்கிறான். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஆளு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. சீட்டுக்கு பின்னாடி சீட்டுக்குள்ள மேடு பள்ளத்துல கண்ணா பின்னான்னு வண்டி ஏறி இறங்கிட்டு இருக்குது. ரேஸ் கார் போகும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறான். சைடு பக்கம் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன். ஒரு சடன் பிரேக் போட்டு அவனை முன்னாடி விட்டார். அப்புறம் என்னையாடா இடிச்சேன்னு பதிலுக்கு அவர் இடிச்சு தள்ளி வண்டியை புரட்டி போட்டாப்ல. அப்புறம் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கடந்து போயிடுறாரு. காட்டு பக்கம் ரோட்டு பக்கம் வண்டி தனியா போயிட்டு இருக்குது. இந்த வண்டி சரிப்படாது, வேற வண்டிக்கு மாறி ஆகணும்னு 2 பேரும் கீழே இறங்குறாங்க. கவுந்து கிடக்கிற வண்டியில இருந்து கொலகார வெளியில வரான். தலையில ஃபுல்லா ரத்தம். அவனுக்கு இன்னும் கோவத்தோட கொல்றதுக்கு கிளம்புவான். எதுக்க ஒரு கார் வரும். கார்ல ஒரு அம்மா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிச்சுட்டு இருக்கா. பின்னாடியே ஒரு போலீஸ் வண்டி வருது. போலீஸ்காரனை பார்த்ததுமே துப்பாக்கியால கண்ணா பின்னான்னு சுட்டு போலீஸையே கொண்டுறாரு. இந்த அம்மாவை என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறானோ தெரியல, முறைச்சிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் இந்த அம்மா இவன் யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கா. போட்டோவையே பார்த்துட்டு இருக்கா. இவ தான் அசிஸ்டண்டா இருந்தவ, இப்போ தற்காலிக தலைவரா இருக்கிறவ. நடக்கிற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவன் யாரை என்னன்னு விசாரிக்க மைக்கேல் மேசனை பத்தி தெரியுமா அப்படின்னு. அந்த பேரை எங்க கேள்விப்பட்ட அப்படின்னு இவர் விசாரிக்கிறார். ஒரு பெரிய டீமையே காலி பண்ணிட்டான் தனியால, சொல்லுங்க அவனை பத்தின்னு சொல்லும்போது, இங்க பாரு நான் சொல்றேன், ஆனா இதை பத்தி நம்ம பேசவே இல்லைன்னு நினைச்சுக்கோ. பல வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் கைட்ஸ் அப்படின்னு ஒரு சீக்கிரட்டான ஒரு மிஷனை நடத்தி இருக்காங்க. ஆஃப் த ரெக்கார்டா, ஆன் ரெக்கார்டுல எதுவுமே இருக்காது. அந்த டீம்ல ஒருத்தனா இவன் இருந்திருக்கான். அப்படியா அப்படின்னு இந்த பொண்ணு கேப்பா. ஆமா, அந்த மிஷனோட ஆரம்ப கட்டத்திலே இருந்தது அவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அவனை பார்த்துதான் மத்தவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு ட்ரைனிங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தது அவன் சொல்றாரு. அப்புறம் என்னாச்சுன்னு விசாரிக்க வேற நாட்டை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசரை, ஒரு உளவு அதிகாரிய கொல்றதுக்காக அமைச்சிருக்காங்க. ஆனா பயபுள்ள கொலை செய்யலையா. கொலை செய்யாமையே அவங்கள கொலை செஞ்சுட்டதா ரிப்போர்ட்டை மாத்தி எழுதி அப்புறம் காணாம போயிட்டானா. எதுக்கு உங்க உத்தரவை அவன் மீறணும் அப்படின்னு இந்த பொண்ணு விசாரிக்குது. எனக்கு என்னமோ அவன் நமக்கு எதிராக திரும்பிட்டானோன்னு சந்தேகமா இருக்கிறதா சொல்றாரு. காசுக்காக மாறி இருப்பாங்கிறாப்ல. இங்க பாரு, நீ ஒரு மேட்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் ஜஸ்ட் கொலை செய்யறவன் மட்டும் கிடையாது, பயங்கரமான ஆளு. அவனை ஸ்டாப் பண்றது சாத்தியமே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவன் மேல எரியணும், அப்பதான் அவனை நிப்பாட்ட முடியும். நம்ம சிஸ்டத்திலே அவன் ஒரு கேன்சர் கட்டி மாதிரி, அவனை அழிக்கணும்னு பேசிட்டு இருக்கிறார். எஸ் சார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இவளுக்கு சந்தேகமா இருக்குது, இந்த ஆள் உண்மையை தான் சொல்றாப்லையா இல்லையான்னு. குழப்பத்துல இந்த அம்மா வேற யாருக்கோ கால் பண்றா. என்னத்தையோ டெஸ்ட்டுக்கு அனுப்பணுமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கா. ஏதோ ஒண்ணு கேட்டதை டெக்னீஷியன் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு இதனால வேலை போயிடுமான்னு கேட்கும்போது ஒன்னாகாது கொண்டான்னு இவ பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பாக்குறா. ஆபரேஷன் கைட்னு சொன்னாங்க இல்ல, அந்த ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை உருவி எடுத்திருக்காங்க. ரகசியமா டேட்டால எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு, யாருக்கும் பார்க்காதபடி அதை உருவி எடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு யாரை கொல்றதுக்காக வேலை கொடுக்கப்பட்டதுன்னா, ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட கொல்றதுக்காக. அவரு அணு ஆயுத அமைப்புல ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறவர். ஆள் மாட்டிட்டாப்ல. மாட்டின பிறகு அணு ஆயுதம் சம்பந்தமா அவங்க என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு உண்மையை சொல்லிட்டாரு. அப்ரூவரா மாறிட்டாரு. அதுக்கு பிறகு அவரை கொலை செய்ய வேண்டான்னு நம்ம பைய கொலை செய்யாம விட்டுட்டானா. ஏன்னா இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால, இன்ஃபர்மேஷனை வாங்கினதுனால அழிக்கிறதுக்கு பதிலா அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா. கொலை பண்ணுங்கன்னு உத்தரவு வந்தும் கூட முடியாதுன்னு மறுத்திருக்கிறான். இதெல்லாம் நடந்திருக்குது போல. இவ இப்படி இந்த மேட்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத மேல யாரோ கேமரா வச்சு நோட்ட விரத
கவனிக்கலாம். ஏன் இந்த மேட்டரை தேவையில்லாம நோண்டுற, நீங்க எல்லாம் அடங்கவே மாட்டீங்களான்னு இவ்வளவு வேவு பாக்குற நம்ம வேலையை விட்டு போன தலைவர் செம காண்டாகிறாரு. அவளையும் ஏதாவது பண்ணுவாரா என்னன்னு தெரியல. வேற ஒரு கார்ல எங்கேயோ வண்டி போயிட்டு இருக்குது. நீங்க யாருங்கிற மேட்டரை சொல்லலாம், நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாதுங்கிறா. அப்பயும் நம்ம பைபிள்ல எதுவும் சொல்லல. உங்களுக்கு குடும்பங்குட்டி இருக்கான்னு அடுத்து விசாரிக்கிறா. இல்லங்கிறா. உங்களுக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டி இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்பா. என் கதையை சொன்னா குழப்பமா இருக்கும் அப்படின்னு மட்டும் முடிச்சிட்டாப்ல. எனக்கு எங்க அம்மா வேணும், என்னோட அங்கிள் வேணும், எனக்கு யாருமே இல்லைன்னு அழுகிறா. எல்லாம் ஈஸியா கிடைச்சிடாதுமா, வாழ்க்கையில எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும், என்ன நடக்கு ஏது நடக்குன்றதே தெரியாதுங்கிறார். ஆனா உனக்கு நடந்ததை எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கக்கூடாது உனக்கு நடந்திருக்குது. ஆனா இதெல்லாம் உன்னை பிரேக் பண்றதுக்கு விடாத. என்ன நடந்தாலும் உயிரோட இருக்கணும், அதுக்கு நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போலாம்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறாப்ல. சர்வைவல் தான் முக்கியம்னு அட்வைஸ் போடுறாரு. நாம கூட நம்ம நாட்டுல அதிகாரம் பொருந்திய ஆட்கள், அரசியல்வாதியா இருக்கட்டும், அதிகாரியா இருக்கட்டும், இல்ல வேலையில உயரதிகாரியா இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட கூண கும்பிடு போட வேண்டியிருக்கும். ஐயே இப்படி எல்லாம் பண்றமே அப்படின்னு நீங்க ஒன்னும் கில்ட்டி ஃபீலிங்ல எல்லாம் தள்ள வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே சர்வைவலுக்கு நாம செய்ய வேண்டியது, நம்மளோட சர்வைவலுக்காகவும் நம் குடும்பத்தோட சர்வைவலுக்காகவும். இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணாதான் உயிர் வாழ முடியும்னா அதை பண்றதுல தப்பே இல்லை. காலம் மாறும், அப்போ உயிர் வாழ்வதற்கு இதையெல்லாம் செய்யணும்னு எல்லாரும் செய்ய வேண்டிய சூழல் வரும். அப்போ உங்க திறமைய நீங்க தாராளமா காட்டலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் நம்ம அடக்கி வாச்சாதான் சர்வை பண்ண முடியும். அதைத்தான் பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சுத்தி கேமரா இருக்கும், கேமரால மூஞ்சி மாட்டாத மாதிரி அப்படியே நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னா அட்வைஸை போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் பொண்ணை கீழே இறக்குறாரு. பார்க்கிங்ல போட்டு 2 பேரும் தலையை குளிஞ்சாப்லயே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு காருக்குள்ள ஒரு கேமரா, ஒரு மொபைல் இருந்திருக்குது. மொபைல் மட்டும் இருக்குது, ஆட்கள் எல்லாம் இல்ல. ஆனா உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மொபைல் வழியாவும் இவங்கள பார்க்க முடியும் போல. இவங்க வச்சிருக்கிற அந்த தியாங்கிற ஏஐ மூலமா அதுல ஸ்கேன்ல இவங்க மாட்டிட்டாங்க. உடனே தலைவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவங்க 2 பேரையும் இப்ப கிடைச்ச அந்த ஸ்கேன்லயே கிடைக்காத வரையை அழிச்சு விட்டு கொலகாரனுக்கு அப்டேட் கொடுக்குறாரு. இங்கதான் இருக்கிறாங்க, போய் கொன்னுடுன்னு. அடா பாவி, கொலகாரனுக்கு மெசேஜ் கிடைச்சிருச்சு. அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கிறாப்ல தெரியுது. மதத்தின் மீது உனக்கு எப்பயா நம்பிக்கை வந்துச்சுன்னு ஒரு ஆளை பார்த்து விசாரிக்கிறார். இன்னைக்கு தான் ஒருத்தகிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு சின்ன குழந்தையோட இருக்கிறான். பேக்கேஜ்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற அந்த நண்பன் தான் கார்ல இவங்கள அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு தான் போன் பண்ணி சொல்லியிருப்பாரு போல, பேக்கேஜோட வந்துட்டு இருக்கிறேன். வண்டி கிராமத்துல இருக்கிற ஒரு தனி வீட்டு பக்கம் வந்து நிக்குது. இந்த மாதிரி தனி வீடு ஒதுக்குறமான ஒரு வீட்டை காட்டினாலே அடுத்து துப்பாக்கி சண்டை, கொலை, இதெல்லாம் பயங்கரமா சண்டை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாவது பின்னாடி நடக்குமோ என்னவோ. இந்த பக்கம் நிறைய டூல்ஸ் இருக்கும், அது என்னோட ஒர்க் ஷாப், எதையும் நோண்டாதங்கிறாரு நண்பர். கிச்சன் பக்கம் போய் ஏதாவது குடிக்கிறது கிடைச்சா போய் குடிச்சிட்டு வாமான்னு சொல்லும்போது என்ன கழட்டி விட்டுட்டு ஏதோ ரகசியம் பேச போறீங்க, புரியுதுன்னு சொல்லிட்டு தான் போறாவ. திறமையான பொண்ணு மாதிரி இருக்கேங்கிறாரு நண்பர். யாரவ, அவ கூட என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிக்க அவளோட அங்குளும் நானும் ஒன்னா வேலை பார்த்ததா சொல்றாரு. அவளுக்காக ஒரு வே அவுட் வேணுங்கிறாப்ல, ஒரு வழி வேணுங்கிறாப்ல. எப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கெஸ் இருக்கிறதா சொல்றாரு. அந்த பொண்ணு ஒரு தப்பான இடத்துல தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டா அம்புடுதான்னு சொல்றாப்ல. ஆனா நண்பர் நம்புறாப்ல தெரியல. இங்க மாத்திரை டப்பா மாதிரி ஏதோ இருக்குது, எல்லா டப்பாயும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. இவர் ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. போய் இந்த தியான ஒரு ஏஐ பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஏஐ ஆரம்ப கட்டத்துல கோடிங் எழுதுனதே இவர் தானா. ஒரு கால் நீ இந்த கோடிங்ல மாட்டினா கூட, கேமரால எங்கேயாவது மாட்டினா கூட உனக்கு வேற ஒரு அடையாளத்தை நான் கொடுத்து வச்சிருந்தேன், அதையெல்லாம் தாண்டி எப்படி உன்னை கண்டுபிடிச்சாங்க அதை பாத்துடலான்னு இப்போ ஒரு மறுபடியும் சிஸ்டத்துக்குள்ள நுழையிறாரு. ஆனா இப்ப ரிட்டையர் ஆயிட்டார் போல, அதெல்லாம் வேணான்னு ஒதுங்கிட்டாரு. அப்புறம் இவர் தேடினதை கண்டுபிடிச்சதும் அடையோ அப்படிங்கிறாப்ல, என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாப்ல. கேமரால மாட்டினா சாதாரண ஒரு ஆயில் கம்பெனில வேலை பார்க்குற ஒரு கூலியால் மாதிரி வேற ஒரு ஐடென்டிட்டியை உனக்கு கொடுத்து நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா யாரோ ஒருத்தங்க உள்ள புகுந்து கேமரால நீ மாட்டினா பல இடத்துல பாம் போட்ட, தூதரகத்திலேயே பாம் போட்ட ஒரு மிகப்பெரிய கொலகாரனோட அடையாளத்துல உன்னை லிங்க் பண்ணி விட்டாங்க. நான் லிங்க் பண்ணி வச்சிருந்தது ஒரு சாதாரண வேலையால் கூலியால், அவனை தூக்கிட்டு ஒரு கொலகாரனோட லிங்க் பண்ணி விட்டதுனாலதான் சிஸ்டம் உன்னை டிடெக்ட் பண்ணிட்டு உன்னை கொல்றதுக்கு ஆட்களையும் இவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரு டெரரிஸ்டோட உன்னை லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் உன்னை கொல்வதற்கான முயற்சிகள் நடந்ததா எடுத்து சொல்றாரு நண்பர். கரெக்ட் தான், கெஸ் பண்ணிட்டாப்ல. யாரா இருக்குன்னு யோசிக்கும் போது வேற யாரு, அந்த தலைவனா தான் இருக்கும்னு கரெக்டா சொல்றாப்ல. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவன் கோவம் அடங்கலையான் அப்படின்னு கேட்கிறாரு நண்பர். அவனுக்கு எது முக்கியமோ அந்த ஒரு ரூலை நான் பிரேக் பண்ணிட்டேன், அதனால கோவத்துல இருக்கிறதா சொல்றாரு. அந்த ஆளு கிடக்கட்டும், ஒரு இன்னசென்ட் ஆளை கொலை செய்ய சொல்லி உத்தரவு வந்துச்சு. ஆனா நீ என்ன செஞ்ச, அவன் இன்னசென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை கொடு, உன்னை காப்பாத்துறேன்னு நீ வாக்கு கொடுத்த வாக்கின்படி அவன் நமக்கு உதவி செஞ்சா, நீ அவனுக்கு உதவி செஞ்ச. அப்புறமும் கொல்லணும்னு அடம்பிடிக்கிறது தப்பு இல்லையாங்கிறாரு நண்பரும். மறுபடியும் கோடிங்களை புகுந்து ஏதாவது மாத்த முடியும்னு கேட்க இங்க இருந்து பண்ண முடியாதுங்கிறாரு நண்பர். இனிமே மாத்தி பிரயோஜனம் இல்ல, ஆல்ரெடி நீ யாரு என்னங்கிறத அவங்க ஐடி பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷமா நீ அந்த தீவுல இருந்து என்ன பிரயோஜனம், கடைசியில இவளுக்காக வந்து மாட்டிக்கிட்டேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சிக்கல்னா, என்ன வேணாலும் அவங்க பண்ணிட்டு போறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இவளையும் லூசெண்ட்னு எலிமினேட் பண்ண பாப்பாங்க, கொலை பண்ண பாப்பாங்கன்னு வருத்தப்படுறாப்ல. அந்த பொண்ணுக்காக நீ அக்கறையோட பேசுறாப்ல தெரியுதுங்கிறாரு நண்பர். சரி, அவளை எனக்காக நீ நல்லபடியா பாத்துக்க முடியுமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. கண்டிப்பா முடியாதுங்கிறாரு நண்பர். இதுக்கெல்லாம் நான் பழக்கப்படலைங்கிறாரு. அப்புறம் தங்கி எதையோ மறைக்கிறாரு. அந்த பொண்ணு முந்திட்டு வந்து அவருக்கு கேன்சர் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுச்சு. பாத்ரூம்ல இருந்த அந்த மாத்திரைகளை பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. இவங்க அம்மாவுக்கும் கேன்சர் இருந்ததான். கேன்சர்ல தான் அந்த அம்மா செத்து போயிடுச்சு போல. நான் கூட ஆக்சிடென்ட் சொன்னல, அவங்க பயன்படுத்தின
அதே மாத்திரையை தான் இவரும் பயன்படுத்துறதா எடுத்து சொல்றாங்க. அதனால கண்டுபிடிச்சிட்டாங்க போல இந்த பொண்ணு. என்ன கழட்டி விட பாக்குறதுல நீ அப்படின்னு கோவப்பட்டு போறா. என்னடா நண்பா அவர் சொன்னது நிஜம்தான் விசாரிக்கிறாரு. ஒரு வருஷம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். நான் எப்படி அந்த பொண்ணை பாத்துக்க முடியும்னு வருத்தப்படுறாரு. முடிஞ்சா டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவேங்கிறார். கமால் ஷா கிட்ட நான் உதவி கேட்டு போலாமான்னு கேட்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாப்ல. வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல. கமால் ஷாங்கிறவன் நிறைய பேரை நாடு விட்டு நாடு கடத்துறவன், ஏரியா விட்டு ஏரியா கடத்துறவன், ஆட்களை டிராபிகிங் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்த்தவன் போல. ஏதோ அப்ப நீ MI6ல இருந்த, அதனால அது இதுன்னு சொல்லி மிரட்டி வேலை வாங்கணும். இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்ல, அவனெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு நண்பர். வேற வழி இல்லைங்கிறான் நம்ம பையன். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் உதவி பண்ணுன்னு கேட்கிறாரு. கமால் ஷா எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணுமா. சரி என்னால முடிஞ்சளவு தான் உதவி பண்ணுவேன், அதுக்கு மேல என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அது போதுங்கிறாரு நம்மால். இவங்க இங்க இருக்க சொல்லிட்டு அவரு கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாப்ல. இங்க இருக்கிற மாத்திரையெல்லாம் பார்த்துட்டு நண்பன் அல்பாயுஸ்ல போறானேன்னு இவருக்கும் வருத்தம் தான். கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, வான்னு கூப்பிட அந்த பொண்ணு அப்படியே நிக்கிறா. திரும்ப திரும்ப கூப்பிட்டாலும் அவ அப்படியே நிக்கிறா. என்ன உண்மையிலேயே கழட்டி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அழுகிறா. பாரு உன் சேஃப்டி தான் முக்கியம், எனக்கு இதை கழட்டி விடுறேன் அப்படி இப்படிலாம் சொல்லாதங்கிறாப்ல. சரின்னு அந்த பொண்ணும் வேண்டாம் வெறுப்பா கூட வருது. அதுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்க தலைவன் உஷாராகிறான். போய் ஒளிஞ்சுக்கொன்னு ஒளிஞ்சு இருக்க சொல்றாரு. அந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிறா. இவர் கையில ஒரு கம்பி எடுத்துட்டு காத்துட்டு இருக்கிறார், கதவை லைட்டா சாத்தி வச்சுட்டு. இந்த பக்கம் இருக்கிறது சாட் அந்த கொலகாரம் தான், அந்த பக்கம் இருக்கிறது நம்ம ஹீரோ. கதவை முழுமையா சாத்தாம தான் அறகுறையா வச்சிருக்கிறார். நிழல் பக்கத்துல நெருங்கி வந்ததும் ஆளு வந்துட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறார். துப்பாக்கியால சுடும்போது ஒளிஞ்சுக்கிறாப்ல. துப்பாக்கி சத்தம் உள்ள கேட்கறத நண்பர் வெளியில இருந்து கவனிக்கிறார். அவன் மேல ஒரு ராக்கையை தள்ளி விட்டுட்டு துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு அவன் கூட சண்டை. ஒரு ஃபோக்கு கிடைக்கும், அதை எடுத்து கையில என்ன குறுக்கு தூராரு பாருங்க. ராக்கெல்லாம் உடஞ்சு செதறுது. கண்ணா அப்படின்னா 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டையில ஒரு கட்டத்துல 2 பேரும் சோஃபால உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டான். இவரு கீழே கிடக்கிற ஒரு மரக்கொம்பு எடுத்துக்கிறாரு. மறுபடியும் 2 பேரும் சண்டை. அழகா அவங்க கிட்ட இருந்த கத்தியை தட்டி விட்டு ஓங்கி ஒரு குத்து குத்திட்டாரு. அடுத்து மறுபடியும் கை சண்டை. கிடைச்ச பாட்டில் எல்லாம் விட்டு அடிக்கிறார். கீழே ஒரு துப்பாக்கி கிடக்கும், அந்த பொண்ணு கவனிக்கிறா. கை துப்பாக்கி. அவன் கையில கோடாரி எடுத்து வெட்ட பாக்குறான். அடிச்சு பொளக்குறாப்ல. கீழையும் தள்ளி விட்டுறான். ஒரு கட்டத்துல நிறைய டூல் பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்த பாக்குறான். துப்பாக்கி எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்கிறா. விடுங்க அவனை, இல்லனா சுற்றுவேன்னு மிரட்டுறான் அந்த சின்ன பொண்ணு. தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அதுக்குள்ள பைபிள்ல துப்பாக்கி எடுத்துருவான். இவர் ஆணி அடிக்கிற மிஷினை வச்சு சுடுறாரு. அவங்க கிட்ட துப்பாக்கி மாட்டிக்கிச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா குழந்தையோட வெளியில ஓடியாந்து விழுகிறாங்க. ஓடியாங்கன்னு கதவை திறந்து வச்சிருக்காரு நண்பர். எல்லாம் வண்டியில ஏறி எஸ்கேப். இவன் எப்படியெல்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக குறுக்க ஓடியாராம் பாருங்க. சுடுறான் பாருங்க. அடங்க மாட்டேங்கிறானே இந்த பையன். அவனே தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு நண்பர் நம்ம ஹீரோ கிட்ட. மெசேஜ் அடிக்கும் டொயிங்னு. முடிஞ்சிருச்சான்னு தலைவர் கேட்டிருக்கிறாரு. இல்லைன்னா ரிப்ளை அனுப்பிச்சிருப்பானோ என்னவோ, நமக்கு காட்டல. ஓ நாட்டி எட்டுன்னு அனுப்பிச்சிருக்காரு, இன்னும் முடியலன்னு. உடனே தலைவர் டீமை பெருசு பண்ணுங்க, நம்ம உடனே கிளம்பணுங்கிறாரு. டீமை 2 மடங்கு ஆக்குங்கிறாரு. ஒரு ப்ரௌசிங் சென்டர் பக்கம் போய் ஒரு நெட் இருந்தா போதும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என் தொப்பி இருந்தா என் ட்ரெஸ் இருந்தானே எல்லாத்தையும் கொடுக்குறாரு. காரையும் மாத்தணுங்கிறாப்ல நம்ம ஹீரோ. குழந்தை பார்த்து நடந்துக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வண்டியில இவங்க எங்கிட்டு கிளம்ப அவர் ப்ரௌசிங் சென்டர் பக்கம் போயிட்டார். அந்த கமால் ஷா அப்படிங்கிறவன கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த பயில நீ கொண்டு இருக்கலாம், இந்த வயசுல சொல்றது தப்பு தான், இல்ல வர வர உங்களை மாதிரி நான் மாறிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றா. சச்சா என்ன மாதிரி நீ இல்லப்பா அப்படிங்கிறாரு அவரு. எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டா, பல இடத்துல உனக்கு சுடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ சுடல, அதுலயே தெரியலையா நீ நல்லா பொண்ணுன்னு பாராட்டுறாரு. உனக்கு ஒரு புது அடையாளம், ஒரு புது இடம் கொடுத்துருவோம், ஒரு புது வாழ்க்கையை, ஒரு நார்மலான யதார்த்தமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லும்போது தனியா தானே வாழணும் அப்பையும் அப்படின்றா. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறா. மறுபடியும் அந்த தீவுக்கு உன்னால போக முடியாதுல்ல அப்படின்னு கேட்கறா. இந்த தீவு இல்லைன்னா வேற ஒரு தீவுங்கிறா நம்ம பையன். உன் கூட நான் வந்துடுறேனே அப்படின்லாம் பேசி பாக்குறா. என் வாழ்க்கை உனக்கு வேணாம் தாயிங்கிறார். எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கணும், உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தேடிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாப்ல. இந்த ஆட்கள் எல்லாத்தையும் தடுக்கணும், வேறளுக்கு நிறைய வேலை இருக்குங்கிறாரு. உடனே அவ அமைதி ஆயிட்டா, கப்பு சிப்புன்னு ஆயிட்டா. அந்த நாட்டின் தலைநகரம் லண்டன் சிட்டியை நமக்கு காட்டுறாங்க. எல்லா கலரா லைட்டு. தலைநகரத்துக்கே வந்துடுறாங்க. கேபிட்டல் ஆஃப் சிட்டிக்கே வந்துடுறாங்க. கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரிக்கே. ஆக்சுவலி லண்டன் தானா இல்ல தப்பா சொல்றான்னு கூட தெரியல, வயசாயிட்டே இருக்குதா இல்லையா. ஒரு வழியா சிட்டி பக்கம் வந்தாச்சு. நம்ம நண்பர் இவனுக்கு ஒரு போனையும் கொடுத்துருப்பாப்ல, தேவைப்பட்டா மட்டும் பயன்படுத்துன்னு. என் கூடயே பக்கத்தையோட க்ளோஸா வா, விட்டு விலகி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போறாப்ல. இந்த பக்கம் அந்த புது தலைவி அவன் எதுலையும் மாட்டலையா அப்படின்னு விசாரிக்க, இன்னும் மேஷன் மாட்டலைங்கிறாங்க. ஏதாவது அவங்க பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது, ஆமா நம்ம சிஸ்டத்துக்குள்ள அன்னோனா யாரோ ஒருத்தவங்க நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அவங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க முயற்சி பண்றதா சொல்றா இந்த அனலிஸ்ட். அங்க 2 கேமரா இருக்கும். கேமரா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு எச்சரிப்பா. தாராளமா கேமரால பாக்கட்டுமேன்னு தொப்பியை கழட்டிட்டு தான் தாங்கிறத நல்லா காட்டுறாரு. இன்னும் நல்லா கவனிக்கணும்னு அங்க இருந்த 2 செக்யூரிட்டிஸை போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா இந்த கேமரா டெஃபினட்டா இவங்க இருக்கிற இடத்த தலைவனுக்கு காட்டி குடிக்கும்னு தெரிஞ்சிருக்கிறார் போல. இவங்க கேமரால மாட்டும் போது தலைவன் என்ன பண்ணுவான், இவங்க முகத்தை கேமரால இருந்து அழிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அழிக்க விடாம இந்த அனலிஸ்ட் குறுக்க போய் ஏதோ பண்ணிட்டா. அவனால அழிக்க முடியாது, புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சாலாம். நம்ம பழைய தலைவர் தான் யாருக்கும் தெரியாம அக்சஸ் பண்றதா கண்டுபிடிச்சு சொல்றா. அவனை அப்புறம் பாத்துக்கிறேன், அந்த ஆளை தடுக்கணும்
தடுக்கணும்னு சொல்லிட்டு டீம் மொத்தமே இப்போ நம்ம பயல கவனிச்சுட்டு இருக்குது. இந்த டீம் நம்ம பயல காப்பாற்றணும், விசாரிக்கணும்னு நினைக்குது. ஆனா பழைய தலைவர் கொலை செய்யணும்னு நினைக்கிறார். அது ஒரு பப்பு போல தெரியுது. செக்யூரிட்டியை மிரட்டி கூட்டு வந்துட்டு இருக்காரு. உள்ள எனக்கு கூட்டு போன யாரை பாக்குறதுக்கு? நாம காமல் ஷாவை பாக்குறதுக்கு. போ அவங்கிட்ட போய் மைக்கேல் மேசன் வந்திருக்கிறதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார் செக்யூரிட்டியை. அப்புறம் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிறார், கூடயே பக்கத்திலே நில்லுன்னு. சரி, இப்ப அடுத்தடுத்த ஆட்களுக்கு பரவுது. காமல் ஷாக்கே அப்டேட் போயிடுச்சு. அவரும் மொட்டையா தான் இருக்கிறார். வாங்கன்னு கூப்பிட்டு விடுறாங்க. இவங்களும் பாக்குறதுக்காக மேல ஏறி வராங்க. வாயா மேஷனு, எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறாப்ல. எந்த நாட்டையும் சேர்ந்தவே இல்ல, எதுக்கும் வேலை பார்க்கறவே இல்ல, இப்போ உதவி பண்றதுக்கு ஒருத்தனும் இல்ல அப்படிங்கிறாப்ல. யாரவ அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு விசாரிக்கிறார். இன்னைக்கு ராத்திரியே இந்த நாட்டை விட்டு நாங்க வெளியில போனோம், புது ஐடென்டிட்டி வேணும், யாரும் கண்டுபிடிக்காத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றாரு. முடியாதுங்கிறான் இவன். உன்ன மாதிரி ஒரு ஆளை ஒன்னும் செய்யாம இத்தனை வருஷம் விட்டு வச்சிருக்கிறோமே, அதுக்கே நீ இதெல்லாம் எங்களுக்கு செய்யணும், தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இதே தொழில் பண்ற மத்த எல்லாரையுமே நாங்க கொலை பண்ணிருக்கிறோம், உனக்கு தொழில் ஓன் நடக்குது இல்ல, ஆனா ஏதோ தப்பு பண்ற ஆட்கள்ல பல பேரை காலி பண்ணதுல எங்களுக்கு சந்தோஷம், உனக்கு போட்டிக்குரியதானு உனக்கு சந்தோஷம் இல்ல. இப்போ மறுபடியும் பழைய விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சிட்டான். கேமராவை இந்நேரம் எங்க டீம் நோட்டம் விட்டு இருக்கோம். 25 நிமிஷம் ஆயிருக்கும். இந்நேரம் நோட்டம் விட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிப்போச்சு. அவங்க பக்கத்துல 20 நிமிஷத்துல வர வேண்டிய ஆட்கள் 15 கழிஞ்சிருச்சுன்னா இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க, பாத்துக்க அப்படின்னு மிரட்டினதும் கொஞ்ச நேரம் இருங்கன்ட்டு போறாரு அவர். பாட்டு சவுண்ட் எல்லாம் தாண்டி ஒரு ரூம்ல காத்துட்டு இருக்காங்க. என் கூட நீங்களும் வந்துருங்க, ஒன்னா இருக்கலான்னு அந்த பொண்ணு கேட்கும். இவளை நல்லபடியா காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கூட்டு போறதா இருந்தா தான் சரணடைஞ்சிருந்தாவும், அதுக்கு பிறகு இந்த இடத்துல அவங்க எதுவும் நோண்ட மாட்டாங்க, இல்லீகலா உள்ள நீ என்ன வச்சிருக்கிறியோ எதுவும் மாட்டாதுன்னு டீல் போட்டுருக்காரு. அதனால நான் டீலை ஹானர் பண்ணி ஆகணும், இங்கதான் இருக்கணுங்கிறாப்ல. என்ன மாதிரி ஒரு ஆளால நீ எதிர்பார்க்கிற ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ முடியாது, அப்படிலாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றாரு. இவளுக்கு வருத்தம் தான். சரி, நடக்கிற சண்டையில நீங்க செத்துற மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சத்தியம் வாங்கிக்கிறார். ஆனா அவர் இந்த சத்தியம் கூட பண்ண முடியுமான்னு தெரியல. சத்தியம் பண்ணாம தான் இருக்கிறாரு. பொய் சொல்ல விரும்பல போல. மோஸ்ட்லி சாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. எனக்கு அந்த பொண்ணும் அவனும் உயிரோட வேணும், அந்த வேலையை பாருங்கன்னு புது தலைவி உத்தரவு போட்டா. அவங்க டீம் வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் அந்த கொலகாரங்கிட்ட எங்கடா இருக்க, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சத்தம் போற. கொலகாரம் இல்ல, இவர் ஒரு டீம் அமைச்சிருக்காரு. டீமை டபுள் பண்ணி அனுப்பிச்சு விட்டார்ல, அந்த டீம் வருது. எல்லாம் கோட் ஷூட் டை எல்லாம் போட்டுருக்கிற டீம். அந்த பொண்ணை வேணா பயன்படுத்துங்க, அந்த பொண்ணு தான் அவனோட பலவீனம்னு எச்சரிக்கிறார். அதுக்குள்ள பார்த்தா 20 லட்சம் ரூபாய் பணம், இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு ஒரு புது பாஸ்போர்ட், புது ஐடி கார்டுன்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெயின்ல இருக்கிற எங்களோட சேஃப் ஹவுஸ்ல அந்த பொண்ணு தங்குவா. இன்னும் 30 நிமிஷத்துல இங்க இருந்து போட்டு கிளம்ப போகுது, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. நீ எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கடந்து போறியோ அவ்வளவு சீக்கிரம் போலீஸும் எங்க இடத்த விட்டுட்டு நீ போற வேற இடத்துல உன்னை தேடி போகும். அதுதான் எங்களுக்கு வேணும், நீ என்ன வேணாலும் பண்ணி இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கடந்து போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அதுக்குள்ள இந்த டை பார்ட்டிங்க மொத்தமா வந்து நிக்குதுங்க. கோட்டு ஷூட் பார்ட்டி எல்லாம் காக்கி ட்ரெஸ்ல போட்டு வராங்க. அந்த பக்கம் இவங்களோட டீம் உயிரோட பிடிக்கணும்னு டீம் அவங்க வந்துட்டு இருக்காங்க. கொலை செய்யணும்னு நினைக்கிற டீம் ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு. நம்ம பசங்களை உள்ள அனுப்புங்க, ஆல்ரெடி கொலை செய்யறதுக்கு டீம் வந்துருச்சு அப்படின்னு தலைவி வேற உத்தரவு போடுறா. இவங்க கரெக்டா அங்க இருந்து கடந்து போலான்னு பார்த்தா கொலை செய்யற டீம் சுத்தி ரவுண்டு கட்டி உள்ள வந்துட்டு இருக்காங்க. நல்ல சவுண்டு, லவுடா சவுண்ட் இருக்குது, மியூசிக் சவுண்டு. ஒருத்தவன சுட்டு கொண்டு அவங்ககிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்துக்கிறாரு. ஓ, காலில் தான் சுட்டுருக்கிறாப்ல, பயபுல என்ன சாகல. உள்ள துப்பாக்கியை சொருகி வச்சுட்டு ஒரு டம்ளரை உடச்சு நல்லா ஷார்ப்பா கையில வச்சுக்கிட்டாரு. கழுத்துலயே ஒரு சொருகு. இன்னொருத்தவன் ஜோலியா முடிச்சிட்டாப்ல. பொண்ணை மட்டும் அப்படியே பின்னாடியே கூட்டு வந்துட்டு இருக்கிறார். ஒரு சுவத்துக்கு பின்னாடி இவளை ஒளிய வச்சுட்டு 3வது ஆளையும் சுட்டு கொண்டுறாரு. அடுத்து கிராஸ் பண்ணி போலான்னு பார்த்தா முன்னாடி பின்னாடி 2 பேர் வந்து நிக்கிறாங்க. சோ சைட்ல புகுந்துடுறாரு. கண்ணா அப்படின்னா அவங்க சொல்றாங்க. யாரு செத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நம்மால் அப்படி இல்ல, கரெக்டா டார்கெட்டை மட்டும் தான் அடிப்பாரு செய்வார். துப்பாக்கி தோட்டா காலி ஆயிடுச்சு. அடுத்த துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புறாரு. கத்தியோட ஒருத்தர் விரட்டி வந்துட்டு இருக்கான். அந்த கேப்ல இன்னொருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற கேப்ல பின்னாடியே கத்தியால 2 தடவை குத்திட்டாருங்க. சின்ன கத்தி அது. காப்பாத்துறதுக்காக பொண்ணு முதுகு மேல ஏறி உட்கார்றா பாருங்க. பொண்ணு அடிக்க ஆரம்பிக்க துப்பாக்கியால அவனை சுட்டு கொண்டுறாரு. அடுத்து இவனையும் சுட்டு கொண்டுறாரு. நடந்த சண்டையில அவங்கள ஒருத்தன் அந்த பொண்ணை அலாக்கா தூக்கிட்டு போறான். காப்பாத்துங்க காப்பாத்துன்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. பொண்ணை தூக்கிட்டாங்கடான்னு கால் பண்ணி சொன்னதும் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற நண்பர் என்ட்ரன்ஸ்ல போயிட்டு இருக்கிறான், இந்த லெஃப்ட் எடுக்கிறான், இந்த ரைட் எடுக்கிறான்னு எல்லாத்தையுமே போன்ல சொல்லிட்டு இருக்காரு. தேவைப்பட்டா யூஸ் பண்ணு போன் கொடுத்தாருல, அந்த போன்ல தான் பேசிட்டு இருக்கிறாப்ல. பொண்ணை கொண்டு வந்து வேன்ல ஏத்திட்டாங்க. இங்க புது தலைவியும் மேஷன் எங்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு எதுக்கு தான் நேரம் வந்துட்டு இருக்கிறான், அவனை உயிரோட பிடிங்கன்னு உத்தரவு போட்டாங்க. கரெக்டா நம்ம டீம் உள்ள வந்துருச்சு. அவங்க எல்லாரையும் காலிலேயே சுடுறாப்ல, யாரையும் கொல்லல, ஏன்னா பிடிக்க வராங்க. அவங்க எல்லாரையும் தட்டி விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக வேகமா ஓடியாந்துட்டே இருக்கிறான். கொலை பண்ண வந்த அந்த கோட்டு ஷூட்டு போட்டவங்களை கொன்னுடுவாரு. வரவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டே வராரு. உள்ள இந்த பொண்ணு பயத்துல பெனாத்திக்கிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா நம்ம ஆளு வந்துட்டாங்க. உடனே ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஒண்ணு இல்லன்னு அமைதிப்படுத்துறாரு. அதுக்குள்ள அந்த கொலகார வேற இங்க ஓடியாந்துட்டு இருக்கிறான் இவங்களை கொலை பண்றதுக்கு. தானே ஒரு பைக் எடுத்துட்டு இவங்க அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. பின்னாடியே சோகமா சாஞ்சுக்கிட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறா. அப்பா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தாப்ல இவ போக வேண்டிய போட்டு வந்துருச்சு. அவ அழுக ஆரம்பிக்கிறா. ஒண்ணு இல்ல, பயப்படாம போ அப்படிங்கிறாரு இவர். லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் கீழே இருந்து போட்ல கத்துறானுங்க. இல்ல ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ முடியாது
அப்படியா நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. நார்மலான லைஃப் வாழலாம். 2 பேருமே சேர்ந்து காணாம போயிடலாம். என்ன தனியா அனுப்பாதீங்கன்னு அழுகிறா. உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அழுகிறா. அம்மா ஜெஸ்ஸி சொன்னா கேளுமான்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. இல்லன்னு அழுவா. உன்னை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி என்னை விட்டு உன்னை தூரமா வச்சுக்கிறது தான். புரிஞ்சுக்கோங்கிறாப்ல. அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீ என்ன காப்பாத்த நினைக்கிற? தனிமையில இருந்து உன்னை காப்பாத்துற நான் நினைக்கிறேன் அப்படின்றா அவ. ஆல்ரெடி அதை நீ சிறப்பா பண்ணிட்டதாயி அப்படிங்கிற. நீ ஆல்ரெடி என்ன காப்பாத்திட்டேங்கிறாரு. ஆமா, முதுகு மேல உப்பு முட்டை ஏறினார்ல, அதை சொல்றாங்க. கரெக்டா அப்போ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்க பொண்ணை கீழே தள்ளி விட்டார். போமா இங்க இருந்துன்னு. எவன் சுட்டான்னு தெரியல. படகுல வேணல வேலை தப்பிச்சு போயிட்டு இருக்கிறா. யார் அந்த கொலகாரம் தான் சுட்டுருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு கூட இல்ல. இனிமே தலைவன் களத்துல புகுந்து விளையாடுவான்னு எதிர்பார்க்கலாம். ஓடுன்னு ஓட போறது இல்லை. இனிமே எதிர்த்து ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்ய இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தோட்டா காலி ஆயிடுச்சு. எதுக்காக இதை பண்றேனாவது உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கத்துறாரு இங்க அந்த கொலகாரனை பார்த்து. எனக்கு மேட்டரே கிடையாதுங்கிறான் அவன். அவளையும் விட மாட்டேன், கொன்னுடுவேங்கிறான். அதுக்கு பிறகு நம்மால் சும்மா விடுவானா? அந்த பயில போட்டு அப்படியே பறக்க விடுறாரு. குட்டிக்காரன் அடிக்க விடுறாரு. பெட்டியெல்லாம் உடையும். அடுத்து எத்தனை பைப்ல போய் விழுகிறான். கீழே கிடந்த ஒரு சங்கிலி எடுத்து சுத்திக்கிட்டாரு கையில. அவன் ஒரு ராடை கையில எடுத்துக்கிட்டான். சங்கிலியால அடிக்கிறாப்ல. நம்மால பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். கழுத்துல ராடை கொடுத்து இருக்கிறான். முதுகுல ஓங்கி ஒரு குத்து. அந்த ராடை பிடுங்கி அவனை தட்டுறாரு. நல்லா அடி வாங்கிட்டான். இதுக்கு மேல அந்த பைபிள்ல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ராடுல அந்த கம்பியை நல்லா சுத்தி கடைசி சாட்டு. அவ்வளவுதாங்க. சொடக்குன்னு கழுத்து உடைஞ்சு போச்சு. படகுல அந்த பொண்ணு தூரமா போறத இங்க இருந்து பாக்குறாரு. தப்பிச்சிட்டாலே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இந்த கொலகாரனோட சோழி முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தலைவர் சரக்கு அடிச்சுட்டு ஒரு தனி பங்களால இருக்கிறார். இன்னும் பார்த்தாதுன்னு சரக்கு ஊத்திட்டு இருக்கிறாரு. அப்பதான் வெளியில கவனிக்கிறாரு, பாதுகாப்புக்கு இருந்த ஆட்கள் எல்லாம் செத்து போய் கிடக்குறாங்கன்னு. அப்பையும் கண்டுக்காம சரக்கு அடிக்கிறார். எப்படியும் ஜாக போறோம்னு முடிவு பண்ணிட்டார் போல. திரும்பி பார்த்தா உள்ள நம்ம பையன் நிக்கிறான். தலைவரையே போறதுக்கு வந்துட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த ஆயுதம் நீதான். ஆனாலும் நீ ரூல்ஸை பிரேக் பண்ணிட்ட. லாயல்ட்டி ரொம்ப முக்கியம். விசுவாசம் முக்கியம். இன்னாரு நல்லவர் கெட்டவர்னு விடுறதுக்கு நீ யாரா? எனக்கு விசுவாசம் நீ காட்டிருக்கணும்டாங்கிறாப்ல. இந்த சண்டையில வேற ஒரு பொண்ணை உள்ள இழுத்து விட்டேங்கிறாரு. இல்ல அவளை காப்பாத்திடுவேங்கிறான் நம்ம பையன். அதுதான் எனக்கும் வேணுங்கிறாரு நல்லவர் மாதிரி. இவங்களோட அந்த பிளாக் ஹைட்ங்கிற அந்த ஆபரேஷனுக்காக உச்சபட்ச அதிகாரத்தை இவர் வாங்கி கொடுத்தாராம். என் கூட என் பக்கத்துல நீ இருப்பேன்னா எதிர்பார்த்தேன். இதற்கு முன்னாடி ஒரு காலத்துல இருந்தாப்ல. அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கொலை செய்ய சொன்னீங்க. ஆனாலும் என்னால கொலை செய்ய முடியல. காரணம் நீங்க தான் அப்படிங்கிறான் நம்ம பையன். அப்ப விடல, அப்ப மனசு கேட்கல. ஆனா இப்போ உங்களை விடுறதுக்கு என் மனசு கேட்கலன்னு சொல்லி நெத்தி பொட்டுலயே பார்த்து சுட்டு விட்டாங்க. ஏன்னா இவர் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஆபத்து. அதனாலதான் நெத்தி பொட்டுல சுட்டு அந்த ஆளை கொண்டு போட்டார். கட் பண்ணா ஸ்பெயின் நாட்டுல 3 மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஏதோ ஒரு காஃபி கடையில உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கிற அவ. அங்க இருக்கிற கேமரா வழியா உளவு அமைப்போட புது தலைவி அந்த பொண்ணை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பொண்ணுக்காக நம்ம பையா வருவான், அப்ப அவனை பிடிச்சி விசாரிக்கலாமேன்னு. ஆனா நம்ம பையா அங்க இல்ல. 3 மாசமா இந்த பொண்ணு பின்னாடியே தெரியும். அவன் வந்தாப்புல தெரியலையே, வேற ஏதாவது வழி இருக்குமோ அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கையில, இல்ல நம்ம கண்ணில் படாம 10 வருஷம் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவளுக்காக வெளியில வந்தவன் கண்டிப்பா அவளுக்காக திரும்ப வருவான். இன்னைக்கா நாளைக்காங்கிறதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போகுது அந்த அம்மா. பார்த்தா கேமரா இப்போ சரட்டுன்னு மேல போகுது. அப்ப என்ன அர்த்தம்? பயபுள்ள அங்க வந்துட்டான்னு அர்த்தம். அவனே தான் தலையை ஓடியாரா. உங்க ஃப்ரெண்டு இதை கொடுத்துட்டு போக சொன்னதா ஒரு அம்மாட்ட ஏதோ பார்சலை கொடுத்து விட்டுருக்கான். இவளும் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள பார்த்தா செஸ் காயின் இருக்கும். எப்பவுமே அவர் செஸ் விளையாண்டுட்டு இருப்பாருல, தான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்லி இருக்கிறார். திரும்பி பார்க்கும்போது அவர் அங்க இல்ல. எங்க அவரு இங்கதான் இருந்தாரு அப்படிங்கிறது அந்த அம்மா. திரும்பி பார்த்தா அலக்காரம். நல்ல வேலை உயிரோட இருக்கிறாப்லங்கிறத இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறா. இதோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு சிறப்பான தரமான நல்ல படத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை வழக்கம் போல காத்துருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கொடுக்கறது வழக்கம். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.